பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது சென்னை கடற்கரையில் மெரினா கடற்கரையில் கண்ணகி சிலை வைப்பதென முடிவு செய்யப்பட்டது. அப்போ அறிஞர் அண்ணா என்ன செய்கிறாருன்னா, அந்த பூம்புகார் படத்தில் கண்ணகி சிலை நடித்த நடிகை விஜயகுமாரி ஃபோட்டோவை கொடுத்து கலைஞர்கிட்ட கொடுத்து அவங்களே வச்சு மாடலிங் வச்சு இந்த சிலையை நீ தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி அந்த சிலை வடிவமைப்புக்கு அந்த ஒத்த சிலம்போடு நிற்கிற மாதிரி நடிகை விஜயகுமாரி கண்ணகியாகவே வாழ்ந்துருப்பாங்க அந்த படத்தில் பூம்புகாரில். அதுக்கு சிறந்த நடிகை அவங்கள விட்டால் யாரும் கிடையாது. கண்ணகியாகவே வாழ்ந்த நடிகை அந்த சிலம்போடு நின்னதை ஃபோட்டோ எடுத்து அந்த இதில் சிலை வச்சாங்க. அந்த சிலையோட ஃபோட்டோவை அறிஞர் அண்ணா நினைவுள்ளத்துலேயும் வச்சுருக்காங்க. இன்னமும் அவன் நடிகை விஜயகுமார் இப்பவும் இருக்காங்க, இன்னும் நீண்ட நாளைக்கு இருக்கணும். அவங்க மிகச்சிறந்த நடிகை, குணச்சித்திர நடிகை. அவங்க இன்னமும் அங்கே போய் அந்த கண்ணகி நினைவு நாள் பௌர்ணமி இதுக்கு வந்தால் மாலை போட்டு மரியாதை செஞ்சு அஞ்சலி செலுத்துகிற அளவுக்கு உயர்வு அந்த சிலை இருக்குன்னு காரணமாக அதுக்கு மாடலிங் கொடுத்தது நம்ம நடிகை விஜயகுமாரி அவர்கள் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். சென்னை மெரினா கடற்கரையில் கண்ணகி சிலைக்கு எப்படி குணச்சித்திர நடிகை விஜயகுமாரி மாடலிங்காக நின்று அந்த சிலை உயிர் பெற்றதோ அதே போல் ஐயன் திருவள்ளுவர் சிலை அங்கே அமைகிறது. அந்த ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் மாடலிங்காக நின்று இறுதி வரைக்கும் அந்த சிலை வடிவமைக்கிறதுக்கு உறுதியானது நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அதாவது அறிஞர் அண்ணாவோட பெருந்தன்மையை பாராட்டுறதுக்காக அதை நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாங்களே திரைக்கவர்ச்சி சினிமா மோகம்னு, திரையவும் சினிமாவை எவ்வளோ நேசிச்சிருக்காரு பேரறிஞர் அண்ணா கலைஞர் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இது. மாற்று முகாமில் இருந்த நடிகராக இருந்தால் கூட பரவாயில்ல, மாடலிங்காக நின்று திருவள்ளுவருக்கு நடிகர் திலகத்தையும் கண்ணகிக்கு விஜயகுமாரியும் ஒரு பேரறிஞர் பரிந்துரை பண்ணுறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ தூரம் அந்த சினிமாவை நேசிச்சிருக்கான்னு பாருங்கள். அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு திரைக்கவர்ச்சியும் அரசியல் கவர்ச்சியும் இனக்கவர்ச்சி மொழிக்கவர்ச்சி எதாக இருந்தாலும் அதை ஆழமாக ஸ்தூலமாக பார்க்குறதுல பேரறிஞர் கைதேர்ந்தவர்கள் உதாரணம். அதே மாதிரி அவர் ஓயாமல் சொல்கிற வார்த்தை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு.